உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். பார்க்க போற கதையின் பெயர் மாமரத்தின் தற்பெருமை. ஒரு காட்டுல டீனுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வாழ்ந்து வந்தாங்க. பருவநிலை மாற்றத்தினால அவங்க காட்டுல உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் டீனுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த காட்டை விட்டு நான் பக்கத்து காட்டுக்கு போகிறேன். ஏன்னா இந்த காட்டில் உணவே கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்து காட்டில் நல்ல உணவு கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயே வீடு கட்டலாம்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? சேர்ந்து போவோமா? நீ சொல்றது தப்பு. இது நம்ம காடு. இந்த காட்டுல இப்போ உணவு பொருட்கள் கிடைக்கலனாலும் மழை பெஞ்சாலே போதுமே, நம்ம காட்டுல நல்ல உணவு கிடைக்கும். நம்ம கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாவே போதும். மழை வந்தா இது எல்லாமே சரியாகிவிடும். நம்ம வேற காட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியமே இருக்காது. மழை வந்தா நம்ம பிரச்சனை தீர்ந்து இங்கேயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். வானு, நீ என்ன பேசுற? இங்கேயே நம்ம இருந்து சாக சொல்றியா? நம்ம இங்க இருந்தா செத்துருவோம்னு தெரிஞ்சும் நம்ம இங்க இருக்கிறது முட்டாள்தனம். ரோசி, நீ யாவது சொல்லு. டீனு சொல்றதுதான் நல்ல யோசனையா இருக்கு. நம்ம இங்க இருந்து போயிருவோம். வானு, நீ புரிஞ்சுக்க. ஜானுவும் டீனுவும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த காட்டை விட்டு சீக்கிரமாக வேற ஒரு காட்டுக்கு போகணும். அங்கே நமக்கு உணவுப் பொருட்கள் நல்லா கிடச்சிச்சுன்னா நம்ம அங்கேயே கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருவோம். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதால பறவைகள் பருவநிலை மாற்றத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறது. அப்புறம் எதுக்கு நீ நேரம் சொல்கிற? பார்த்துக்கலாம், நம்ம எல்லாரும் போவோம், கிளம்பலாம். இப்படி எல்லா பறவைகளும் தங்களோட கருத்துக்களை ஒன்றா சொல்லி முடித்த பின்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம பக்கத்து காட்டுக்கு போகலான்னு. அங்கே உணவுப் பொருட்கள் கிடைச்சா நம்ம அங்கேயே தங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம திரும்பி வந்துடலான்னு முடிவெடுத்தாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து போகும்போது டீனுவும் ஜானுவும் மட்டும் தனியாக ஒரு பிளான் போட்டாங்க. ஜானு, நம்ம வேகமாக பறந்து போய் நல்ல காயும் பழமும் இருக்கிற மரத்தை பிடிச்சிக்கிடுவோம். ரோசியும் பானு பின்னாடி வரும்போது அவங்களும் அந்த மரத்தில் தங்க விடாமல் விரட்டி விட்டுருவோம். நம்ம மட்டும் அந்த மரத்தில் தங்கிக்கிடுவோம். நீ சொல்றது சரிதான் டீனு. நம்ம அவங்களுக்கு சந்தேகம் வராதது போலவே நடந்துக்கிடுவோம். வா போலாம். சரி சரி ஜானு, நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கிறத அவங்க மேலிருந்து பார்த்தாங்கன்னா நம்மள சந்தேகப்படுவாங்க. நம்ம பறந்து போய் அவங்களோட சேர்ந்து பறப்போம். டீனுவும் ஜானுவும் இப்படி ஒரு பிளானை போட்டு மறுபடியும் அவங்களோட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. டீனுவும் ஜானுவும் யோசித்த மாதிரி வேக வேகமாக பறந்தாங்க. அவங்க கண்ணுக்கு முதல்ல ஒரு மாமரம் தெரிஞ்சிச்சு. அந்த மாமரத்தில் நிறைய பழங்கள் இருக்கிறத பார்த்தாங்க. வேகமாக போய் மாமரத்தில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. பானுவும் ரோசியும் மெதுவாக பறந்து மாமரம் பக்கத்தில் வந்தாங்க. என்ன ரோசி, பானு, இவ்வளவு ஸ்லோவா பறந்து வரீங்க? நானும் டீனுவும் முன்னாடியே இங்க வந்து இடத்த பிடிச்சிட்டோம். அதனால இந்த மரம் எங்களுக்கு தான் சொந்தம். என்ன ஜானு, நீ இப்படி சொல்ற? நம்ம எல்லாரும் ஒன்னாதானே அந்த காட்டை விட்டு கிளம்பணும், ஒன்னாவே தங்குவோம். ஏன் நீ இப்படி பேசுற? இவங்க 4 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. 4 பேரும் இந்த சத்தம் யாருன்னு திரும்பி திரும்பி பார்த்தாங்க. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் மரம் பேசுறேன். நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க என்னோட கிழமையிலேயே தங்கிக்கிறீங்க. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் எனக்கு ஊத்துனீங்கன்னா நான் மறுபடியும் தளிர்த்து உங்களுக்கு நல்ல உணவு தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பழங்களை தருவேன். ஆனா எனக்கு தேவையான ஊட்டச்சத்தும் தண்ணியும் என்கிட்ட இல்ல. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். நீங்க டெய்லியும் தண்ணீர் ஊத்துனீங்கன்னா நான் கண்டிப்பா நல்லா வந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்கதான் செஞ்சேன். நீங்க எல்லாரும் என் மரத்திலேயே தங்கிக்கிறீங்க. ஆனா என் மரத்துல தங்குனா அந்த ஆப்பிள் மரத்துக்கு உதவி செய்யக்கூடாது. அண்ணா, ஏன்னா இப்படி சொல்றீங்க? அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நான் நல்லா துளிர் விட்டு வளர்ந்துருவேன். நானும் நல்லா வளர்ந்து பழங்கள் எல்லாம் கொடுப்பேன். நீ ரொம்பதான் ஆசைப்படுற ஆப்பிள் மரம், நீ ரொம்பதான் ஆசைப்படுற. இனிமே நீ கண்டிப்பா துளிர் விட்டு வளரவே முடியாது. அது உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு நீ இவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற? நாங்க உன்னுடைய மரத்திலேயே கூடு கட்டுறோம், உனக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துறோம். ரோசி, நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகே தானே? நீ ரொம்ப தற்பெருமையா இருக்க. நீ ரொம்ப திமிராகவும் இருக்க. எங்களுக்கு உன் மரத்துல இருக்கவே விருப்பம் இல்லை. சரி சரி, நீங்க அந்த மரத்திலேயே போய் கூடு கட்டிக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், என்னோட மரத்துல உள்ள பழங்களை நீங்க 2 பேரும் எடுத்து சாப்பிடக்கூடாது. நீங்க வேற எங்கேயாவது போய் பழங்களை தேடிக்கிறீங்க. மாமரம் இப்படி சொல்லவும் டீனுவும் ஜானுவும் சொன்னாங்க, பரவாயில்ல, நாங்கள் வெளியே போய் எங்களோட இரையை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரத்தில் கூடு கட்டினாங்க. டீனுவும் ஜானுவும் மாமரத்தில் கூடு கட்டினாங்க. ஆனால் அவங்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வெறும் முட்களை வச்சு சாதாரணமான கூடுகளை கட்டினாங்க.
இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட நேம் அப்பா. அப்பானா எல்லாருக்கும் பிடிக்கும். நான் சொல்றது உண்மைதானே? உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்கும்னா நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கும் சில மாற்றங்கள் வரலாம். வாங்க ஸ்டோரிய பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு மகன் தன்னோட வேலை முடிச்சுட்டு மாச சம்பளத்தை வாங்கிட்டு அம்மாவை நோக்கி வந்தான். அம்மா, இந்தாங்க என்னோட முதல் மாத வருமானம். இதுல 30,000 ரூபாய் இருக்குது. இத அப்பாட்ட கொடுங்க. அவரு ஏதாவது ஒரு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருப்பாரா? என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. எல்லாம் இந்த காசுக்காகத்தானே. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 வருஷம் 30,000 ரூபாய் வாங்குவேன். அதுக்கப்புறம் லட்சக்கணக்குல நான் சம்பாதிக்க போறேன். என்னோட வருமானம் லட்சத்துல போக போகுது. நான் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிச்சு கொடுக்கறதுல அவர் என்னை எவ்வளோலாம் அவமானப்படுத்தினாரோ அதெல்லாம் மாறும். எதுக்குடா இவனை அவமானப்படுத்தணும்னு சொல்ல தோணும் அவருக்கு. ஆனாலும் அந்த குற்ற உணர்ச்சியில அவர் இருப்பாரு பாருங்க அப்படின்னு சொன்னான் மகன். இத கேட்ட அம்மா, ஏன்பா அப்பாவை இப்படி சொல்ற? அப்பா அப்படிலாம் இல்ல, சும்மா இருங்கம்மா. அப்பா அப்படிலாம் இல்லையா? அவரு எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு என்ன. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது போன் வாங்கி கேட்டேன்னு போன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாரு. நீனே சம்பாதிச்சு வாங்கிக்கன்னு சொன்னாரு. இதுதான் எவ்வளவு காயப்படுத்துச்சு தெரியுமா? உன்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானப்பா அப்படி சொன்னாரு. ஏன் நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிற? சரி, காலேஜ் எப்ப வாங்கி கொடுத்தாரு, அத திடீர்னு புடுங்கி உங்க கையில கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு? இனிமே இந்த காலேஜ் படிப்பு முடிகிற வரை போன் இவன் கையில இருக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. காலேஜ் படிப்பு முடிகிற வரை போன் என் கையில வரவே இல்லை. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் வச்சு சுத்தும் போது எங்க அப்பா போனை வாங்கி வச்சுட்டாருன்னு யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா? என்னை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு தானே அவர் அப்படி சொன்னாரு. அந்த நேரம் நீனும் ரொம்ப நல்லா தானே படிச்சிட்டு இருந்த, அதனாலதான் அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னதுனால தானே படிச்ச. நான் தான் சொன்னேன்ல படிப்பேன் நல்லான்னு. ஆனா அவரு அதையும் கேட்காம என்னோட டீச்சர்ஸ்ட வந்து என்னை விசாரிச்சுட்டு போனாரு. நான் 2 செமஸ்டர் நல்லா தான் மார்க் வாங்கினேன். ஆனாலும் 3வது செமஸ்டரும் தேடி வந்து என்னைய பார்த்தாரு. ஆமா, 3வது செமஸ்டர்ல நீ கொஞ்சம் கம்மியா தான் மார்க் எடுத்திருந்த. நான் வந்து பார்த்தா நான் வருவேன்னு சொல்ற எண்ணத்துல நீ நல்லா படிப்பேன்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் அவரு எப்போதும் செமஸ்டர் டீச்சர்கிட்ட வந்து உன்னைய பத்தி விசாரிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கே சால்ரா போட்டுட்டே இருக்க? அவருக்கு தேவை இந்த காசுதான். இதனால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? மார்க்கு கம்மியானனால விருந்தாடிங்க வந்திருக்காங்கன்னு கூட பார்க்காம அந்த இடத்துல என்னை இழுத்து போட்டு அடிச்சாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு. எல்லார் முன்னாடியும் இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு. அதனால எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. வைராக்கியத்தோட படிச்சேன். இவர்கிட்ட எப்படியாவது நம்ம வாழ்ந்து காட்டணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சம்பள காசை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் படிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஆமாப்பா, நீ அந்த வாக்கியத்தினால தானே படிச்ச. அவரோட கடிந்து கொள்ளுதலனால தானே படிச்ச. அவரு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தனாலதான் நீ இப்ப நல்ல சம்பாத்தியத்தை எடுத்துட்டு வந்து நீ உன்னோட சவுண்ட உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்க முடியுது. இதே இன்னும் ஒரு 10 வருஷம் காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நீ சவுண்ட உயர்த்தி பேசுவியான்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வார்த்தைகளை கேட்டாவே சும்மா இருமா, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இதையே தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். இல்ல, உனக்கு இப்ப புரியாது. நீ அப்பா ஆன பின்னாடி உனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியும். அது மாதிரி உன்னோட அப்பா எதுக்காக உன்னிட்டு இப்படி நடந்துக்கிட்டாருன்னு நீ புரிஞ்சுக்கிருவ. அவர் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிதான் அப்படி நடந்துக்கிட்டாரு. அவர் அப்படி நடந்துக்கிட்டனால நானே நீனே இப்ப சொன்னியே நான் வைராக்கியத்தோட படிச்சேன்னு, அதெல்லாம் யாருனால? உன்னோட அப்பானால தானே அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா வாசல்ல இருந்து வந்துட்டு இருந்தாரு. சரி, இந்த காசை நீனே அப்பாட்ட போய் கொடு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இத கேட்ட அவன் உடனே என்ன சொல்லுவாரு, வாங்கி வச்சுட்டு இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் குறைதான் சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னான். அதையும் தான் பாப்போமே, நீ கொடுத்து பாரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. உடனே அப்பா உள்ளக்க வந்ததை பார்த்து அவன் வேகமா அப்பா அப்படின்னு கூப்பிட்டான். தன்னோட மகன் அப்பான்னு பாசத்தோட கூப்பிடுறத பார்த்த அந்த அப்பாவோட மனசு உடைஞ்சுது. நின்று கண்ணீர் வழுக நின்றுட்டு இருந்தாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டாரு.
இந்தாங்கப்பா என்னோட முதல் மாத சம்பளம், இது 30,000 ரூபாய் இருக்குது. இதே போல வர மாசம் மாசம் கிடைக்கும். 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்ச உடனேயே 1 லட்சம் 2 லட்சம்னு கூட்டிகிட்டே போகும்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டவது அவருக்கு இன்னும் அதிகமா கண்ணீர் ஓட ஆரம்பிச்சது. உடனே சொன்னாரு, அப்பா இந்த பணத்தை நீயே வச்சுக்கப்பா, நீ என்னை விட ரொம்ப சிக்கனக்காரன். நான் உன்னைய பார்த்து நிறைய நேரம் வியந்திருக்கேன். இந்த பணத்தை நீ வச்சு உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க. நான் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் என்னோட உடல்ல தெம்பு இருக்கிற வரை நல்லா உழைச்சு கொடுப்பேன். நான் இல்லாத காலத்துல அவங்கள பாத்துக்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு அப்பா. வார்த்தைகளே வராம பேசின அப்பாவை பார்த்த மகனோட கண்கள்ல குற்ற உணர்ச்சியில கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்லப்பா, என்ன மன்னிச்சுக்கிறீங்க. இத்தனை நாளா உங்களை நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி நினைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான் மகன். அப்பாவோட கண்கள்ல இருந்து தன்னோட மகன் பாசத்தோட அழைச்சதையும் முதல் சம்பாத்தியத்தை தன்னோட கையில கொடுத்ததையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துலயும் பிரமிப்புலையும் பூரிப்புலையும் கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட அப்பாவை தன்னோட சம்பளத்தை வேணான்னு சொல்லி உடல் பலம் இருக்கிறவரை நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சுமைகளை தாங்குற அப்பாவை பார்த்த உடனே மகனுக்கு குற்ற உணர்ச்சியில கண்ணீர் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான கண்ணீர் அது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா? உங்க அப்பா உங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாங்க? ஃப்ரெண்ட்லியாவா இல்ல கடிஞ்சு கொண்டா? ஃப்ரெண்ட்லியா நடந்தா நண்பன் போல உங்களை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. கடிஞ்சு கொண்டா தன்னோட கடிந்து கொள்றதால தன்னோட பாசத்தை மறைச்சு வச்சு உங்களை நல்லா வழிபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது போலதான் ஒவ்வொரு அப்பாவும் தன்னோட பிள்ளைங்களுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த கதை எல்லா அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு, அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேரு ஆட்டோக்காரரின் ஒரு நாள் பயணம். சென்னையில ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு குமார்னு சொல்ற ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு பயணி ஒருத்தர் வந்து, ஐயா நான் மதுரைக்கு பஸ்ஸுக்கு போகணும், எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா, எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அவரு, ஐயா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் விடணும்னா 300 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த பயணி, 300 ரூபாவா? 300 ரூபாய்லாம் ரொம்ப அதிகங்க, 200 ரூபா போட்டுக்கிறேங்க, நான் 200 ரூபா தர்றேன், என்னை இறக்கி விடுங்க, எனக்கு லாஸ்ட் பஸ் போயிட போகுது அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த ஆட்டோக்காரரு, ஐயா மதுரைக்கு எந்நேரமும் பஸ் இருக்கு, அதனால எந்த கவலையும் வேணாம், ஆனா எனக்கு 200 ரூபாய்லாம் கட்டாது. சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீங்க 250 ரூபா தாங்க, உங்களை நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆட்டோக்காரரு. சரின்னு இந்த பயணியும் ஒத்துக்கிட்டாரு. ஆட்டோல ஏறினாங்க. 2 பேரும் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கிற வழியில இந்த பயணி சொன்னாரு, ஐயா நான் இங்க இருந்து போறதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும், அதனால எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போனா நல்லா இருக்கும், ஏதாவது சாப்பாடு கடையில நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஐயா ரோட்டு கடைனா ஓகேவா அப்படின்னு கேட்டாரு ஆட்டோக்காரரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க எந்த கடையிலனாலும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாரு பயணி. ஒரு கடையில போய் 2 பேரும் நின்றாங்க. 2 பேருமே அந்த இடத்துல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பயணி காசு கொடுத்துட்டு கிளம்புறதுக்காக போனாரு. கடைக்காரர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டாங்க. 150 ரூபாய் ஆச்சியா அப்படின்னு சொன்னாங்க அந்த கடைக்காரவங்க. உடனே அந்த பயணி, இந்தாங்க 200 ரூபாய் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. 50 ரூபாய் சில்லறை இல்லையே, இப்ப எல்லாம் யாரு சில்லறைய கையில வச்சிருக்கிறா, எல்லாரும் போன்ல ஜிபே போன்பேன்னு மாறிட்டாங்க, யாரும் கையில கொடுத்து சாப்பிட்றது இல்ல, அதனால கல்லால சில்லறையே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு என்ன, நைட்டு நான் இந்த வழியா தான் வருவேன், நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டுட்டு என்னோட பணத்தை மிச்சம் வந்தா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பயணி. அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி போட்டாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து புறப்பட்டாங்க ஆட்டோக்காரரும் பயணியும். 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரர், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன சந்தேகம் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு பயணி. உடனே ஆட்டோக்காரர் சொன்னாரு, நீங்களும் இங்க இருந்து மதுரை போறீங்க, உங்களை பார்த்தாலும் சென்னைக்காரர் மாதிரி தெரியல, மதுரைக்காரர் தான் போல, இனிமே நீங்க திரும்ப இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்புறம் ஏன் அந்த அக்காட்ட நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்ப கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு.
உடனே அந்த பயணி சொன்னாரு, எத்தனையோ பேருக்கு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இவ்வளோ வயசாகியும் உடம்புல தெம்போட நின்று வேலை பார்க்குற அவங்களுக்கு ஃப்ரீயா இந்த 50 ரூபா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா வாங்குவாங்களா? அதனாலதான் நைட்டு வர்றேன்னு சொன்னேன். அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, வரும்போது சாப்பிட்டுக்கிருவாருன்னு நினைப்பாங்க. இது ஃப்ரீயா கிடைச்சது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நான் இனி வரப்போறதில்ல. வந்தாலும் இங்க வந்து சாப்பிடுவேனாலும் எனக்கு தெரியாது. அதனால அந்த 50 ரூபா அவங்களுக்கு என்னோட டிப்ஸா இருக்கட்டுமே. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறோம், டிப்ஸு சாதாரணமா கேட்டு வாங்குறாங்க. ஆனா இப்படி சின்ன சின்ன கடைகள்ல நம்ம பேரம் பேசிதான் காசை கொடுத்துட்டு வருவோம். அதனால இந்த 50 ரூபால ஒன்றும் ஆக போறதில்ல அப்படின்னு சொன்னாரு அந்த பயணி. உடனே பேருந்து நிலையத்துக்கு போய் நின்றுச்சு ஆட்டோ. இறங்கின உடனே, இந்தாங்க நான் பேசின மாதிரி 250 ரூபாய் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு பயணி. ஆட்டோக்காரரு 50 ரூபாவை திருப்பி கொடுத்து, ஐயா இந்த 50 ரூபாவை நீங்களே வச்சுக்கிறீங்க. என்ன 250 ரூபா தானே பேசணும், அதனாலதான் 250 ரூபா கொடுத்தேன். இல்ல இந்த 50 ரூபாய் இருந்தா எனக்கு மட்டும்தான் உதவும். நீங்க போற வழியில எத்தனை பேருக்கு உதவுவீங்கன்னு தெரியாது. இந்த 50 ரூபாயில யாராவது சாப்பிட்டாங்கன்னா அந்த நன்மை எனக்கு வந்து சேரட்டுமே அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா பயணி போனாரு. ஆட்டோக்காரரும் சந்தோஷமா போனாரு. அன்னைக்கு ஃபுல்லா ஆட்டோக்காரருக்கு எந்த ஒரு துக்கமும் தெரியல. ஃபுல்லா சந்தோஷமா நிறைய பயணிகள் வந்தாங்க. ஏத்தி இறக்கிட்டு இருந்தாரு. எப்போதும் கிடைக்கிறத விட அதிகமாவே அன்னைக்கு வருமானம் வந்துச்சு. ஆமாங்க, உதவி செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு உங்களோட கையையும் ஆசீர்வதிப்பாரு. எதிர்பாராம செய்யற உதவி அது உங்களுக்கும் உதவும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.